அத்த மட்டன்ல வறுத்த கறி செஞ்சு காட்டுனீங்க இல்லைங்க. அதே மாதிரி சிக்கன்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி சிக்கன்ல செஞ்சு காட்டுறீங்களாங்க? செஞ்சிடலாமே, எப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. காம்பு, சோம்பு, பிரியாணி இலை, சிப்பு, முக்கு, வரமிளகா, மிளகு, இஞ்சி, வெங்காயம் நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். பண்ணா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சுக்கோங்க. கிலோ நாட்டுக்கோழி, மஞ்சத்தூள், கல்லுப்பு, அரைச்சி வச்ச மசாலாவை சிக்கன்ல போட்டு நல்லா கலக்கி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வறுத்துக்கறி நம்ம செய்யறதுங்க இரும்பு வடைச்சல செஞ்சா ஒன்னா இருக்குங்க. அதுலதான் நம்ம இப்ப பண்ண போறோம். என்ன அரை மணி நேரம் ஊற வச்ச நாட்டுக்கோழி எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில போட்டுடலாங்க. அந்த நல்ல எண்ணெய்க்கும் அந்த சிக்கனை போட்டதுக்கு அது பெரட்டுறப்ப வாசமே வாசம் தான். 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. அப்பப்ப எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிற மட்டும். நாட்டுக்கோழி 3/4 பாத்துக்கு வெந்துருச்சுங்க. சிக்கன் கலரே பாருங்க எப்படி மாறிடுச்சுன்னு இரும்பு வடைச்சிட்டு செய்யறதுனால. நாட்டுக்கோழி வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இப்ப திரண்டு வர சமயத்துல அப்படியே கொத்தமல்லி தழை அப்படியே மேலால இப்படியே சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டிஷ் தேவைனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை நான் செஞ்சு போடுறேன். வெரி வெரி தேங்க்யூ.